முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் யூகேலேருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ தம்ப்நெயில் நான் போடுறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேங்க. ஏன்னா, இந்த திருப்புகழ் விஷயமெல்லாம் முருகப்பெருமான் இப்ப தான் 2, 3 மாசமா இந்த வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு நெனச்சா, இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒருத்தங்க கனவுல அத்தனையும் காட்டிட்டாரு அப்படிங்கிற ஷாக்கிங் ஒரு விஷயம். அத சொல்றதா? வள்ளிமலையில மாபெரும் ஒரு அதிசயத்த பண்ணி ஒருத்தங்களுக்கு குளிர் ஜுரமே வந்திருக்கு. அத சொல்றதா? இல்ல அப்ராட் பீப்பிள்க்கு புக்கு ரிலேட்டடா அத சொல்றதா? முருகப்பெருமான் எப்படி களத்துல இறங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அத சொல்றதா? அதே மாரி இவ்ளோ புக்கு நீங்க வந்து இப்போ சேல் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. 4000 புக்குன்னு சொல்றீங்க. இதுல ஏதாவது வருமானம் இருக்கா? அத நீங்க வச்சுக்க போறீங்களா? அது என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கும் பதில் இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ப்ளீஸ் போன வீடியோல வந்து எப்படி புக் ஆர்டர் பண்ணதுன்னு 100 பேருக்கு மேல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவே அதுக்கு தானே. முழுசா பார்த்தா தானே தெரியும். ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ புக்கு எப்படி ட்ராக் பண்றது? இன்னும் புக் வராதவங்களுக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே இருக்கு. தயவு செய்து முழுசா பாருங்க. அதே மாரி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்க மாரி இருந்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் வீடியோக்கள் நெறைய வருது. திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் மட்டும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையே மணக்கும். அதுக்கான முயற்சிகள் தான் இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பதிவுகள் வரப்போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ இந்த அதிசயங்கள வந்து கடகடன்னு சொல்றேன் எப்பவும் போல. அதுக்கப்புறமா முக்கியமா அந்த ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன், அப்ராட் பீப்பிள் இதெல்லாம் போலாம். ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம சகோதரர் நாகராஜ் வந்து வள்ளிமலைக்கு 2 புக் எடுத்துட்டு போனா சொன்னா. அந்த 2 புக்கு எதுனா, அந்த சாம்பிள் திருச்செந்தூர்ல உற்சவர் காலடியில வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த முறையா வந்த சாம்பிள் புக் இல்லைங்களா? அது வந்து அவராவே கேட்டு வள்ளிமலைக்கு எடுத்துட்டு போறாரு. எதுக்குன்னா, வள்ளிமலை சுவாமிகளோட ஆசீர்வாதம், அருணகிரிநாதரோட ஆசீர்வாதம், முருகப்பெருமான், வள்ளி தாய் எல்லாரோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு வந்தாருன்னு நான் உங்களுக்கு போன வீடியோல சொன்னேன். அங்க நடந்த சம்பவம் தான் இப்ப சொல்லப் போறேன். அதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து அந்த ஷாக் எங்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, என்கிட்ட கேட்டு போறாரு. சிஸ்டர் நீங்க எந்த 2 திருப்புகழ் வந்து சொல்லுங்க நீங்க படிக்கிறது. அண்டர்பதி, தண்டையணி சொல்றேன். அங்க போயிட்டு கண்ண மூடிட்டு ஓப்பன் பண்ணும்போது, ஒரு புக்ல அண்டர்பதி வருது. இன்னொரு புக்ல தண்டையணி வருது. இதுவும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் படிக்காம வச்சிருந்தேன். வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் போய் அத நான் வந்து கேட்கிறேன். அப்பதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஸோ, இப்போ சகோதரர் அந்த புக்கு வந்து அ சாமி கிட்ட வச்சு எல்லாம் ஆசீர்வாதமெல்லாம் வாங்குனதுக்கப்புறமா வந்து வேல்மாறல் படிச்சிருக்காரு. சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி வேல்மாறல் படிச்சிருக்காரு, திருப்புகழ் படிச்சிருக்காரு. இவரு வேல்மாறல் படிக்கும்போது என்ன வேண்டியிருக்காருன்னா, "இப்ப படிக்க போறது நான் கிடையாது சாமி. அனிதா சிஸ்டர் தான் இப்ப படிக்கிறாங்க" அப்படின்னு நெனச்சு, அவங்களையும் இந்த புக்கு அவங்க குடும்பத்தில எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்காரு. வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து, திடீர்னு ஒரு நாய் வந்திருக்கு. அந்த நாய் வந்து இவருடைய வலது பக்கம் வந்து நின்றுருக்கு. அதே மாரி கொஞ்ச நேரம் படிக்க படிக்க இன்னொரு நாய் வந்திருக்கு. அது வந்து அந்த நாய் இவருடைய இடது பக்கத்துல வந்து நின்றுருக்கு. அப்போ இவரு அதையும் கவனிச்சிருக்காரு. ஆனா படிச்சுட்டே இருக்காரு. படிச்சு முடியும்போது வந்து அ திருப்புகழ் படிச்சிருக்காரு. திருப்புகழ் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த 2 நாயும் வந்து காணாம போயிருது ஆக்சுவலா. அது பாட்டுக்கு போயிருது. சரி திரும்பியும் வருமா? தண்டையணி படிக்கும்போது வருமா? அப்படின்னு கூட யோசிச்சிருக்காரு. ஆனா வரல. ஏன்னா இவரு திருப்புகழ்ல இருந்த அந்த அத்தனை 80 திருப்புகழையும் படிச்சிருக்காரு 1 1/2 மணி நேரம். அதையும் நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு 1 1/2 மணி நேரம் திருப்புகழும் படிச்சுட்டு, ஃபுல்லா அந்த ஒரு வைப்லயே இருந்திருக்காரு. ஃபுல்லா ஆத்மார்த்தமான இந்த பக்தி உணர்வுலயே இருந்திருக்காரு. சரி நாய் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காரு. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு இது கிளம்பும்போது தான் ஒரு நோட் பண்றாரு. அந்த நாய் எங்கேருந்து எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப எங்கேருந்து வருதுன்னு அப்படின்னு தெரியல. 2 நாயும் திரும்ப வந்துருது. இவரு கெளம்பும்போது, இவரு நடக்க நடக்க ஒரு நாய் இவருக்கு முன்னாடி போகுது. ஒரு நாய் இவர ஃபாலோ பண்ணி பின்னாடி வருது. இது என்ன 2 நாய் வந்து கூட வந்துட்டுருக்கு அப்படின்னு நோட் பண்ணா, ஆக்சுவலா வள்ளிமலையிலேருந்து கீழ அவரு இறங்கி அவருக்கு பஸ்ஸுக்கு போறக்கு 3 1/2 கிலோமீட்டர் ஓகேங்களா? டிஸ்டன்ஸ். அது வந்து நடந்து தான் போகணும். இவரு நடந்து வரும்போது, சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த 3 1/2 கிலோமீட்டரும் ஒரு நாய் முன்னாடி இவர வழிநடத்தி செல்லுது. ஒரு நாய் பின்னாடி இவருக்கு பாதுகாப்பா வர்ற மாரி வருது. லிட்டரலி 2 பாடி கார்ட் மாரி வருது அப்படின்னு சொல்றாரு. ஒரு 5 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல. 3 1/2 கிலோமீட்டருக்கு அப்படி வருது. அது மட்டும் இல்லைங்க. அவரு சொல்றாரு, "இந்த இந்த வந்து இந்த 2 நாயும் எனக்காக வரல. இத்தன பேருடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த திருப்புகழ் புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த 2 நாயும் வர்றது இந்த திருப்புகழ் புக்குக்காக." அப்படிங்கிறத மனசார உணர்றாரு. அவர் உண்மையாவே அந்த ஒரு எமோஷன்ல அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்டு வந்து உண்மையா திக்கு முக்காடி நில குழஞ்சு போயிடுறாரு. அவரு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சீன்ல உங்கள வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு 3 1/2 கிலோமீட்டருக்கு 2 நாய் உங்க கூடயே வந்துட்டு இருந்தா, உங்க மனநிலை எப்படி இருக்கும்?
வேற எங்காவது கவனம் போகுமா? அது உங்களுக்கு தெரியுது. முருகப்பெருமானையே பையில வச்சு எடுத்துட்டு வர மாரி அந்த திருப்புகழ் புக்க வச்சு எடுத்துட்டு வர்றாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, அந்த சூழ்நிலையில உங்கள வச்சு பாருங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சகோதரர் நிலை குனிஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது. அவரு சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி ஏற்றிய தீபத்தில வேல்மாறல் படிக்கும்போது, இவரு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதுல வந்து சாட்சா சுவாமிகள வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தன விஷயங்களும் ஒட்டுக்கா நடக்கவும், இன்ஃபாக்ட் அவருக்கு அந்த அதிர்ச்சி ஆரம்பிச்சதே வந்து, நான் சொன்ன 2 திருப்புகளும் கண்ண மூடிட்டு ஓப்பன் பண்ணும்போது 2 திருப்புகழ் புக்லயும் கரெக்ட்டா அதே திருப்புகள் வந்து முருகப்பெருமான் காட்டுனதே ஆரம்பிச்சுருச்சு. அத்தனையும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து இவருக்கு குளிர் ஜுரமே வந்துருச்சு. இத்தன விஷயங்கள அவரால தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஐவி போட்டிருக்காரு. சகோதரர் வந்து அப்படி ஒரு அனுபவத்த அவர் வந்து மனசார உணர்ந்திருக்காரு. இது எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன். சகோதரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இங்க தான் இருக்கு ட்விஸ்ட்டே. இப்போ இவ்ளோ சம்பவங்கள் நான் வந்து திருப்புகழ் புக் வச்சு நான் சொல்றேன்ல. இதெல்லாம் இப்ப தான் நடக்குது அப்படிங்கிற மாரி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இது எத்தன ஜென்மத்துக்கு முன்னாடி என் தலையில இது எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இருக்கும்? எப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புக் வரும்போது கோபுரம் ஆடுது. ஒருத்தங்க கனவுல கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் நடனம் ஆடுனா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னடத்துல வந்து நான் பேசிட்டு அவங்க கையில ஒரு பொருள் குடுக்குறேன். மயில் ஆடுது. வேலாடுது இப்படி வந்து எல்லாமே ஆட ஆரம்பிச்சது. கரெக்ட்டுங்களா? அ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் இப்ப நான் சொன்னது. ஓகே. இன்னைக்கு ஒரு சகோதரி ரம்யா சிஸ்டர் வழியா புக்க ஆர்டர் பண்ணதுனால, என் நம்பர் இல்லாதனால ரம்யா சிஸ்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நேத்து முந்தா நேத்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னோட கண்ல அது படுது. எனக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்கிறேன். அதுல தான் அவங்க சொல்லியிருக்காங்க, போன வருஷம் திருப்புகழை தேர்ந்தெடுப்பது எப்படின்னு வீடியோ நான் வந்து ஐ திங்க் ஜூன், ஜூலைல போட்டேன்னு நெனைக்கிறேன். திருப்புகழ் பரப்பணும் அப்படிங்கிறது என் நோக்கம் வந்து ஆரம்பிச்சது போன வருஷம் மே மாசம். என்னுடைய முதல் வீடியோ மே மாசத்துல ஆரம்பிச்சிருக்கும். அதுலருந்து விடாம நான் திருப்புகழ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒண்ணு நான் வந்து ஒரு வீடியோ வந்து கம்பைல் பண்ணி ஒரு 32 திருப்புகழ் குடுத்து போட்டிருந்தேன். அதுல எவ்வளோ பேரு நீங்க திருப்புகழ் அப்படிங்கிற வார்த்தைய எத்தன தடவ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம புக்கெல்லாம் பிரைஸா குடுத்தோம். ஓகேவா? அப்ப இந்த சகோதரி ரொம்ப ஆசையா கமெண்ட்ல போட்டிருக்காங்க. ஆனா, அவங்க செலக்ட் ஆகல. அவங்க கொஞ்சம் அப்செட்டாவும் இருந்திருக்காங்க. அப்ப கொஞ்ச நாள்ல ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு பெரிய கோபுரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் ஒரு பக்கத்திலேயே நின்னு அத பார்க்குறேன். பார்த்துட்டு 3 பேர செலக்ட் பண்றேன். 3 பேர செலக்ட் பண்ணிட்டு சகோதரியும் 1 நான் கூப்ட்டு அவங்க கையிலலாம் திருப்புகழ் புக் குடுக்குறேன். இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இந்த சகோதரிக்கு பொதுவா இந்த கனவு பலிக்கும் ஆக்சுவலி. இவங்க எந்திரிச்சோனே இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே! ஏன் கோபுரம் வந்தது? ஏன் வந்து டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஏன் வந்து குடுக்குறாங்க? இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம கனவு பலிக்குமே! சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அப்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி திருப்புகழ் புக்காவது நம்ம வாங்குவோம். இப்படி கனவு வந்திருக்குன்னு தேடியிருக்காங்க. ஒரு வருஷமா நெறைய புக் பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. வாங்கவும் இல்ல. இப்போ நம்ம அனவுன்ஸ்மென்ட் எல்லாம் பார்த்துட்டு, கோபுரம் ஆடுது. கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நடனம் ஆடுனா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இதுதானே நமக்கு 1 வருஷம் முன்னாடியே கனவுல வந்துச்சு. இந்த சிஸ்டர் வந்து இப்போ முருகப்பெருமான் வந்து அவருடைய விருப்பம் அவரு வந்து பண்ண வைக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு 1 வருஷம் முன்னாடியே அவர் நம்ம கனவுல இது அப்படியே வந்து சொல்லிட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீச் பண்றதுக்கு முடியல. அதனால ரம்யா சிஸ்டர்ட்ட புக்க வாங்கிட்டு இவங்க வந்து சொல்றாங்க, "நான் அப்ப அனிதா சிஸ்டர் கையில வாங்கணும்னு நெனச்சேன். இப்ப கூட விலை குடுத்து தான் வாங்குறேன். ஆனா இருந்தாலும் அவங்க கையில இருந்து தான் நான் வாங்குறேன்." அதனால வந்து என்னோட கனவு பலிச்சிருச்சு. இது முருகப்பெருமான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க அத அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு கன்வே பண்ணாங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு லிட்டரலி, "உனக்கு இப்ப புக் கிடைக்கல. ஆனா 1 வருஷம் கழிச்சு அவ புக் குடுப்பா. நீ அப்ப வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபுர பின்னணியில அவரு அப்பவே சொல்லியிருக்காருங்க. அப்பதான் எனக்கு தோணுது, ஓகே இதெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு பரிபூர்ணமா நான் இன்னைக்கு உணர்ந்தேன். இது எத்தன ஜென்மத்துக்கு முன்னாடி எனக்கு இது என் தலையில எழுதினாரு அப்படின்னு தெரியல. இவள வச்சு இந்த வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு எனக்கு அப்படிதான் இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாரி இந்த புக்க யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. இப்படி ஒரு புக்க முருகப்பெருமான் உருவாக்கி இந்த கலிகாலத்துல நமக்காக குடுத்ததுக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு சகோதரி வந்து புக்க வாங்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சாமிகிட்ட. வாங்கிட்டு அங்க பார்த்துருக்காங்க கோயிலுக்குள்ளேயே மயில் இருந்திருக்கு. சரி மயில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். இத பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிருதா, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க புக்க வந்து மயில் கிட்ட வச்சுர்றாங்க. அப்போ அந்த மயில் ஸ்லோவா நடந்து வந்து
அந்த காலுல வச்சு அட்டப்படத்துல தீத்தி தீத்தி வந்து இப்டி இப்டின்னு சொல்லி கால்ல தீத்திருக்கு. அதே மாரி மூக்கால கொத்தி பார்த்துருக்கு. இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மயிலோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்ட்டு அந்த புக்க எடுத்து, இவங்க திருப்புகழ் அங்கேயே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மயில் வந்து அங்கருந்து மூவ் ஆயிட்டு இருந்த ஆக்டிவா இருந்த அந்த மயில் அப்படியே அமைதியா பக்கத்துல உட்கார்ந்துருச்சு. அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, "ஏன் மயில் வந்து ஆடி ஆடி டயர்ட் ஆயிடுச்சா?" அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தங்க சொல்றதும் சகோதரி காதுல விழுது. "இல்ல அது டயர்ட் ஆகல. இப்ப இவங்க திருப்புகழ் படிக்கிறாங்களா, அது கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இது மாரி ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு வந்து எத விடுறது, எத சொல்றது அப்படின்னே தெரியல நிஜமா. இன்னும் நான் நெறைய படிக்காத மெசேஜஸும் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்றேன். அ பிரீத்தி கனவுல வந்து முருகப்பெருமான் கனவுல போயிட்டு, என்கிட்ட காசு குடுத்து நீ 6 புக்கும் வாங்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அப்ப பிரீத்தி வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு புக் வாங்குறதா பிளான் இருந்தது. நான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா நான் 6 புக் அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா, அவங்க இன்னும் ஒரு புக் வந்து கண்டிப்பா விலை குடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி முடிவுல தான் இருந்திருக்காங்க. ஆனா, இவர் போய் 6 புக் வாங்கு, காசு குடுத்து அது அனிதா கிட்ட காசு குடுத்து வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு பிரீத்தியோட வாய்ஸ் நான் ஷேர் பண்றேன் கேளுங்க. உங்களுக்கே சிரிப்பா வரும். நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கும்போது. ஆனா ஒண்ணு, இவரு வந்து யாரு ப்ரமோஷன் பண்றாங்களோ இல்லையோ, இவரு களமிறங்கி ப்ரமோஷன் பண்றாருப்பா. நல்லா வியாபாரம் பண்றாரு. போயி போயி ரூ. 120 குடு, ரூ. 120 குடுன்னு சொல்றது மட்டும் இல்லாம, என்ட்ட வந்து 6 புக்க காசு குடுத்து வாங்குங்கிறாரே. நான் என்ன வாங்காமயா விட்டுருவேன்? சரி, நான் 1 தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். நீ அது என்ன 1 வாங்குறதே வாங்குற ஒரு ரூ. 500 வாங்குங்கிறாரு. ஐயய்யோ! இவர மாரி கரானாடா நான் பார்த்ததே இல்ல. முடியல. இப்படிதாங்க பண்ணிட்டுருக்காரு. சரி, புக்க வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, புக்க கொண்டு போய் சேர்த்துறாரு, ஓகே. காசு விஷயத்துல ஏன் வந்து இவ்ளோ கராரா இருக்காரு? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் இருக்கு. அ அது என்னன்னு நான் சொல்றேன். சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி சம்பவத்த மட்டும் பார்த்துட்டு அதுக்கு போயிரலாம். இப்போ இன்னொரு சகோதரி வந்து அ வடபழனி போறாங்க. முருகன் கிட்ட வந்து பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு, அவங்க ஆக்சுவலா ஒரு வேண்டுதலுக்காக மொட்டை போட்டுட்டு வர்றாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே முருகப்பெருமான் கனவுல வந்திருக்காரு. வந்து "நீ மொட்டை போட்ட, கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கருவறைக்குள்ள இரு கருவறைக்கு உள்ள போய் எனக்கு பின்னாடி வந்து எனக்கு மயில் அருகு செருகு. உன் விஷயம் நடக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப வித்தியாசமா. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அ இது என்ன இப்படி சொல்லியிருக்காரு, ஓகே. அப்படியே அந்த கனவு எல்லாத்தையும் வந்து உடனே அனிதா சிஸ்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு கோர்வையா நெனச்சுட்டாங்க. இது விடிய காலைல வந்திருக்கு. நெனச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே மறுபடியும் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கனவு வந்திருக்கு, அம் அங்க வந்து அருணகிரிநாதர் சன்னதி இருக்கு. அருணகிரிநாதர் சன்னதி முன்னாடி இவங்க நிக்கிறாங்க. அங்க திருப்புகழ் புக்கு வச்சிருக்கு. அருணகிரிநாதர் ஓட அந்த ஸ்டாச்சூல இருந்து ஃபுல்லா வந்து அந்த செவ்வரளி பூ வந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா விழுந்துட்டே இருக்கு. கொத்து கொத்தா விழுந்துட்டே இருக்கு. குருக்கள் வந்து அத எடுத்து திருப்புகழ் புக்கு மேல வச்சு குடுக்குறாரு. முதல் கனவு சகோதரிக்கு முருகன் குடுத்த கனவு. 2வது கனவு இந்த கனவ நான் சொல்லுவேன் அப்டின்னதுனால, அருணகிரிநாதரும், முருகரும் சேர்ந்து நமக்கு குடுத்த ஆசீர்வாதம் 2வது கனவு நமக்கானது. அது அது என்னோட காதுக்கு வந்துருச்சு. அருணகிரிநாதர் நம்ம புக்குக்கு பரிபூர்ணமா செவ்வரளி மலர்களால கன்டினியூஸா கொத்து கொத்தா குடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அவ அவருடைய ஆசீர்வாதம் இப்ப கிடைச்சது எனக்கு வந்து அப்படியே கண் கலங்கிருச்சு. ஏன்னா, அது ஒண்ணு தான் எனக்கு வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியாம இருந்தது. இன்னைக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம். அதே மாரி நான் உங்க கனவுல வந்து நான் ஏதாவது இந்த திருப்புகழ் புக்கு சம்மந்தமா கனவெல்லாம் வந்துச்சுன்னா, தயவுசெய்து கமெண்ட்ல ஏதாவது போடுங்க. எனக்கு வர்றது எல்லாமே மத்தவங்க கனவு மூலமா தான் வருது. ஸோ, இப்போ இவ்ளோ புக் விக்குதே! 4000 விக்குது. 4000 தாண்டி ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுல வந்து லாபம் இல்லாமயா வித்திருப்பீங்க? இதுல வந்து ஒரு வருமானம் இருக்குன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது உங்களுக்கு வந்து தோணியிருக்கும்ல. அதுக்கான பதில் என்ன? அது ஏன் வந்து முருகப்பெருமான் இப்படி எல்லார்ட்டயும் போய் காசு கேட்கிறாரு? அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ, இதுல வந்து ஒரு குட்டியா ஒரு மார்ஜின் இருக்கு. இல்லாமல் இல்லை. அது எதுக்கு அப்படின்னா, அது ஒரு சேஃப்டிக்காக கண்டிப்பா வச்சே தான் ஆகணும். சரி, அப்ப அந்த காச என்ன பண்றது? இந்த புக்கு 200 புக்கு விக்குமா? இல்ல 2000 புக்கு விக்குமா? 20,000 புக்கு விக்குமான்னு ஒரு ஐடியாவுமே இல்ல. ஆனா இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானிடம் நான் கொடுத்த வாக்கு, இந்த புக்ல வந்து அப்படியே விக்க முடியாது. அந்த ஒரு மார்ஜின் வச்சு விக்கும்போது, அதில வந்து ஒரு வருமானம் ஒரு வேளை நின்றால், அந்த வருமானம் உன்னுடைய ஆலய பணிக்கு நீ காட்டும் இடத்தில் நான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என் விருப்பம். அதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட நான் வேண்டியிருக்கேன். ஸோ இதில எவ்வளோ வருமானம் வரும்? நோ ஐடியா.
லிட்ரலி நோ ஐடியா. ஸோ இது வந்து நீங்க வந்து விலை குடுத்து வாங்குற இந்த புக்ல, நீங்க விலை குடுத்து முருகப்பெருமான மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போல, அவருடைய ஆலய திருப்பணிக்கும் ஒரு சிறிய தொகையை நீங்கள் பங்களிக்கிறீர்கள். அல்ல பங்கு கொள்றீங்க. ஒரு புண்ணிய காரியம் செய்றீங்க அப்படின்னு நெனச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இது சர்ப்ரைஸா கடைசியில சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் புக் நெறைய போறதுனால சில பேருக்கு இந்த கேள்வி வரலாம் அப்படிங்கிறனால நான் இப்பவே இந்த வருமானத்திலிருந்து ரூ. 1 கூட நானோ, ரியல் சாய் மிராக்கிள்ஸோ எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை. அது அத்தனையும் முருகன் காசு தான். அது முருகனை சென்று சேரும். இப்போ அவர் ஏதோ ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இறங்கி வசூல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவர் எங்க கை காட்டப் போறாரு? நம்ம எந்த ஆலயத்துக்காக பணி செய்ய போறோம் அப்படின்னு தெரியலை. ஸோ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ புக்கு நீங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அப்டின்னா, சித்ரலேகா சிஸ்டருக்கு நீங்க பே பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, நீங்க உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னன்னா, இப்ப நாங்க 7, 8 பேர் சேர்ந்து பண்ற வேலைய ஒரு 4, 5 நாள் அவங்க சிங்கிள் ஹேண்டடா பண்ணியிருக்காங்க. அதனால சில மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. ஒரு 6, 7 பேருக்கு வந்து நான் பேமெண்ட் வந்திருக்கு. ஆனா வந்து புக் வந்து ஷிப்பே ஆகலங்கிறத கண்டுபிடிச்சு நாங்க இப்போ கொரியர் பண்ணிட்டோம். இது மாரி வேற யாராவது இருந்தாலும் அத கண்டுபிடிச்சு அவங்க கையில புக்க கொண்டு போய் சேர்த்த வேண்டியது என் கடமை. என்னுடைய பொறுப்பு. எனக்கு நீங்க ஆனா ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். இந்த நம்பருக்கு இதுல நியூ ஆர்டர்ஸ் கிடையாது. கண்டிப்பா வந்து சித்ரலேகா சிஸ்டருக்கு பேமெண்ட் போய் புக் வராதவங்க மட்டும் இந்த நம்பருக்கு எனக்கு இது போடுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால்ஸ் வேண்டாம். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. அதே மாரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் வேணும். அது இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அத ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேல, அதாவது 11ஆம் தேதியிலருந்து நீங்க பே பண்ணா, நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததால 3 நாள் கொரியர் எடுக்கல. அந்த கொரியர் ஆஃபீஸ் ஃபுல்லா சொல்றாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லா நாம அனுப்பிச்ச கொரியர் தான் இருக்கு. இது 1 நாள்ல எங்களால பண்ண முடியாது மேடம். இத அனுப்புறதுக்கு எங்களுக்கு 3 நாள் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க அது மட்டும் பொறுமையா இருங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு 2, 3 நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏன்னா இது கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதுல மிஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு முன்னாடி பே பண்ணவங்க மட்டும் அண்ட் சித்ரலேகா சிஸ்டருக்கு பேமெண்ட் பண்ணவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு ஓகேவா? திரும்ப சொல்றேன் இந்த நம்பர நீங்க நியூ ஆர்டர்ஸ்க்கு புது ஆர்டருக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. புது ஆர்டருக்கு எப்பவும் போல ரம்யா சிஸ்டர் நம்பர் தான். இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறது வந்து ரம்யா சிஸ்டர் நம்பர். நீங்க நியூ ஆர்டர்ஸ் வந்து ரம்யா சிஸ்டருக்கு பிளேஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். நீங்க கால் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க ஆர்டர் வாங்கிட்டு, அத வந்து 3 பேருக்கு வந்து அவங்க பிரிச்சு குடுப்பாங்க. திலகவதி சிஸ்டர், பிரியங்கா சிஸ்டர், சம்யுக்தா சிஸ்டர். இவங்க 3 பேருக்கு அவங்க பிரிச்சு குடுப்பாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு, பேமெண்ட் எல்லாமே வாங்கிட்டு, மகாதேவி சிஸ்டர் வந்து கம்ப்ளீட்டா அவங்க கொரியர் பார்த்துக்குவாங்க. இது இல்லாம கௌரி சிஸ்டர் அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. நிஜமா சொல்றேன். இவங்கலாம் வந்து தீ மாரி வேலை செய்றாங்க. எப்படி தெரியுங்களா? டே அண்ட் நைட்டா வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட வார்த்தைகளால வந்து என்னோட நன்றிய சொல்ல முடியாது. இது அவங்க முருகர் அவங்ககிட்ட பணியா வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து யோசிச்சு, யோசிச்சு திருப்புகழ் சூஸ் பண்ணோமோ, அது மாரி முருகர் யோசிச்சு, யோசிச்சு இவங்கள வந்து அப்படியே லிட்ரலி வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. அப்படி வேலை செய்றாங்க. அப்படி ஐடியாஸ் குடுக்குறாங்க. எனக்கு வந்து உண்மையா சொல்றேன். இவங்க இவங்க மட்டும் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுல இன்னும் சில பேரும் இதுல டீம்ல வந்து இந்த ட்ராக்கிங்க்கு உங்களோட பழைய ஆர்டர் ட்ராக்கிங் ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் சில பேரும் சேர போறாங்க. உண்மையா. முருகப்பெருமான் அருளால எல்லாம் நல்லபடியா போயிட்டுருக்கு இப்போ. அடுத்தது எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கொரியர் காஸ்ட்ட ரொம்ப கம்மி பண்ணி எப்படி எல்லார் கையிலயும் கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது தான். இப்ப யுஎஸ்க்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி என்கிட்ட இருக்கிற குரூப் பேஜ் கிரியேட் பண்ணி அவங்க 10 கேஜிஸ்க்கு வந்து புக் ஆர்டர் பண்ணி 5 நாள்லயே 4 நாள்லயே அவங்க கைக்கு போய் லோக்கலா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள கொரியர் அனுப்பிச்சுட்டாங்க. அதனால ஒரு புக்கோட விலை வெறும் ஜஸ்ட் $2.5 தான். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இது எல்லா கண்ட்ரிக்கும் பண்ணலாம். ஏன்னா, அ யு யுஎஸ், யுகே, துபாய், மலேசியா, ஸ்ரீலங்கா இங்க தான் வந்து இருக்கறதுலயே அதிகமா வந்து கேட்டிருக்கீங்க புக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஆல்சோ யூரோப்பும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் போட்டுட்டு, அ இது இல்லாம வர கண்ட்ரீஸ்க்கு அதர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் போட்டு, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் லிங்க் வந்து போடுறேன். நீங்க அது வழியா வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாரி சிமிலரா பிளான் பண்ணிக்கலாம். எல்லார் கையிலயுமே வந்து சீப்பா வந்து நம்ம புக் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.